1998 ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 201 முழுநேர பணியாளர்களை கொண்டு 17 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடும் இந்த ஆண்டில் 6000 கிராமங்களில் இயேசு என்ற இலக்கோடும் 20 இடங்களில் புதிய ஆலயங்கள் என்ற பாரத்தோடும் சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் பல பாகங்களிலே திறந்த வெளிக்கூட்டங்கள், வாலிபர் முகாம்கள், சிறுவர் முகாம்கள், விடுதலை முகாம்கள் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. இயேசுவை கேள்விப்படாத இடங்களில் இயேசுவை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழுப்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும், ஆலயமில்லாத இடங்களில் ஆலயங்களை கட்டி கொடுக்கிற பங்காளர்கள் எழுப்பப்படவும், மிஷனரி பிள்ளைகளை தாங்கக்கூடிய குடும்பங்கள் எழுப்பப்படவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1வது நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை விசாரிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவியை விசாரிப்பானோ அல்லது பெற்றோர் பிள்ளைகளை விசாரிப்பார்களோ, அப்படியே ஆண்டவர் விசாரிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறார் என்பது போல அல்ல, நாம் ஜெபத்தின் மூலமாக அவரோடு கூட இணைந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் ஜெபம் பண்ணும்படிக்கு முழங்காலிட்டு கண்களை மூடி இயேசுவே என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும்போது அவர் இறங்கி வரக்கூடியவராயிருக்கிறார். நம்ம எப்பெல்லாம் ஜெபம் பண்ணுகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இறங்கி வருகிறார். அதனால தாவீது சொல்லுகிறான், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். நம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கக்கூடியவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு 12 வயது ஒரு சிறு பிள்ளை, அவர் தன்னுடைய அனுபவத்தை ஒரு நாள் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டான். நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு பெற்றோருடைய கற்பத்தில் பிறந்தவள். 12 வயது இருக்கும்போது அந்த மகள் ஒரு தரிசனத்தை கண்டு என்னிடத்தில் அதை பகிர்ந்து கொண்டாள். அந்த தரிசனத்தில் பாருங்க, ஒரு நாள் அதிகாலையில் அவளுக்கு ஒரு 3:30 மணி இருக்குமா, அந்த நேரத்தில் தூக்கம் வரலை. அப்போ எழுந்து அவள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்ப வந்து அம்மா அப்பாவோட தான் படுக்கணும். எப்பவும் காலையில் 5 மணிக்கு எழுந்து அவள் ஜெபிப்பா. ஆனால் அன்றைக்கு 3:30க்கே முழங்காலிட்டு அவள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டாள். அவள் ஜெபித்து கொண்டு இருக்க துவங்கின கொஞ்ச நேரத்தில் அவளுடைய வலது பக்கத்தில் ஆண்டவர் இயேசு வந்து இறங்கி நிற்பதை அவள் பார்த்தாள். அவளுடைய பெயரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டார். 2 விசை பெயரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட கொஞ்ச நேரம் அவள் ஆண்டவரை தரிசித்தாள். அவள் தரிசிக்கும் போது அவள் தன்னுடைய தாயாரை கூப்பிடும்படிக்கு அவள் முயற்சி செய்தாளாம். ஆனால் அம்மா என்று கூப்பிட்டா கூட அவளுடைய வாயிலிருந்து சத்தம் வரலை. மாறாக சில நிமிடங்கள் அவள் இயேசுவை பார்க்கும்படிக்கு
ஆண்டவர் அந்த இடத்தை அப்படியே மகிமையினால் மூடிவிட்டார். அவள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்தாள். கண்களில் கண்ணீர் தார தாரையா ஓடிக்கொண்டே இருக்குது. இயேசுவை பார்த்த உடனே ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் அவளுக்குள்ளே ஒரு பயம். கடைசியாக இயேசு மறைந்தார். ஏன்னா அவை தினந்தோறும் ஒரு மாநிலத்துக்காக ஜெபிக்கக்கூடிய பழக்கம் உடையவள். பெற்றோர் தேசத்துக்காக ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவர்களாக இருந்தபடியினாலே அவளும் சிறு வயதிலிருந்தே ஜெபிக்கக்கூடிய அனுபவம் உள்ளவளாய் மாறினாள். இயேசு மறைந்த உடனே அவள் பெற்றோரை எழுப்பி அழுது கொண்டே சொல்லியிருக்கிறார், நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினேன், அந்த நேரத்தில் ஜீசஸ் என்னை பார்க்கும்படிக்கு வந்தார், என் பெயரை சொல்லி 2 முறை என்னை அழைத்தார் என்று அவள் சொல்ல பெற்றோருக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போகும்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம ஜெபிக்க துவங்கும் முன்னே ஆண்டவர் நம்மை நோக்கி அவர் வரக்கூடியவராயிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே நீங்க வைத்து விடுங்க. தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய சமூகத்திலே தண்ணீரை போல நான் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய துக்கங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டுமானா பல நாட்கள் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். பாருங்க, சிலர் வேதனை வந்துவிட்டாலே அவர்களை நேசிக்கக்கூடிய அல்லது ஆறுதலான வார்த்தைகளை பேசக்கூடிய மனிதர்களை தேடுவார்கள். போன் மூலமாக தொடர்பு கொள்வாங்க, இல்லை நேரடியாக அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க உள்ளத்தில் உள்ளது எல்லாம் மனந்திறந்து சொன்ன பிறகுதான் அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு ஆறுதல் வரும். ஏன்னா அந்த துக்கத்தை ஒரு மனிதனால் சுமந்து கொள்ள முடியாது. அதனால் யாரிடத்திலேயாவது பகிர்ந்து கொள்ளணும். அப்படி நாம் பகிர்ந்து கொள்வதனுடைய முடிவு என்ன யோசித்து பாருங்க. அதனுடைய பின் விளைவு நம்முடைய பலவீனங்களை மற்றவர்களிடத்திலே அவர்கள் போய் சொல்லி அதனால் இன்னும் நமக்கு வேதனைகள் பெருகக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நம்ம வேதனைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கையிடும் போது நமக்கு அவர் ஆறுதலை கொடுக்கிறார். ஆறுதலோடு கூட நம்முடைய வேதனைகளிலே ஒரு விடுதலையையும் ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். ஒரு முறை நான் ஒரு கிராமத்தில் உள்ள ஆலயத்துக்கு ஊழியத்திற்காக சென்றிருந்தேன். நான் என்னுடைய ஊழியத்தை முடித்த போது ஒரு தாயார் ஜெபம் பண்ணும்படிக்கு அவங்க வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அவர்கள் ஒரே மகன், அவன் படிக்கும்படியாக வெளியில் தங்கியிருந்தான். அப்படியே கணவனார் இளம் வயதிலே மறித்து விட்டார். என்னை பார்த்த உடனே அவங்க அந்த ஃபோட்டோவை தூக்கி கொண்டு வந்தாங்க. அவருடைய ஃபோட்டோவெல்லாம் காண்பித்தார்கள். அவர்கள் காண்பித்து பேசும்போதே அழத் துவங்கினார்கள். நான் அவர்களை சந்தித்த நாளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக கணவர் மறித்திருந்தார். ஆனால் தினந்தோறும் அவருடைய ஃபோட்டோக்களை வைத்து கொண்டு கண்ணீராலே அந்த ஃபோட்டோவை அவர்கள் நினைக்க துவங்கினார். தினமும் அவர்கள் குறிப்பிட்ட நேரமாவது அந்த ஃபோட்டோவை எடுத்து வைத்து கொண்டு அதை பார்த்து பார்த்து அழாவிட்டால் அவர்களுக்கு ஆறுதல் இல்லை. ஆனால் தினந்தோறும் அழுது கொண்டே தான் இருந்தார். ஏன்னா அந்த துக்கத்தை அவர்களால் விட முடியல. அவர் நல்ல ஜெபம் பண்ணுவார், நல்ல உபவாசம் பண்ணுவார், யாருக்கும் உதவி செய்வார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். நான் அவர்களை பார்த்து கேட்டேன், அம்மா, அவர் எல்லாவற்றையும் நல்லா தான் செய்திருக்கிறார், அப்படியானா அவர் எங்கே இருப்பார் என்று நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு கேட்டேன். நிச்சயமாக அவர் பரலோகத்தில் தான் இருப்பார் என்று சொன்னார்கள். அப்போ பரலோகத்தில் அவர்கள் இருப்பதானால் பரலோகத்தில் அவங்க கவலைப்படுவாங்களான்னு கேட்டேன். ஐயோ, அவங்க கவலையே பட மாட்டாங்க.
அப்படியானால் நீங்களும் அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு போக வேண்டும். நீங்களும் அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போக வேண்டுமானால் நீங்க அனுதினமும் ஆண்டவரிடத்திலே உங்கள் கவலைகளை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவார் என்று சொல்லி அந்த நாட்கள் அவர்களுக்காக ஜெபித்த போது அவர்கள் உள்ளம் உடைந்து இயேசுவே என்று சத்தமிட்டு அழுதார்கள். இத்தனை காலம் நான் தவறை செய்து கொண்டிருந்தேனே என்று உணர்ந்து அழுதார்கள். அந்த நாளிலே தானே கர்த்தர் அவர்களை அந்த மிகப்பெரிய துக்கத்தில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார். ஏன் ஆண்டவர் என்னை அந்த வீட்டுக்கு கொண்டு போகணும்? ஏன் ஆண்டவர் என்னை அந்த கிராமத்துக்கு அழைத்து கொண்டு போகணும்? ஏனென்றால் ஒரு மகள் இழந்த கணவருக்காக இரவு பகல அழுது கொண்டே இருக்கிறாள். அவள் ஆறுதல் படுத்துவதற்காக கர்த்தர் ஒரு தூதனை போல என்னை அந்த இடத்தில் கொண்டு போனார். பின்னாட்கள் அவருடைய வாழ்க்கை மாறிற்று. உபத்திரப்படுகிற வேதனைப்படுகிற மக்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறினார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆதியிலே ஏதேனிலே ஆண்டவர் முதல் குடும்பத்தை உண்டாக்கி வைத்தார். அந்த முதல் குடும்பமானது பகலிலே குளிர்ச்சியான நேரத்திலே அவர்கள் தேவ சமூகத்திலே வந்தார்கள். குளிர்ச்சியான நேரத்திலே அவர்கள் ஜெபம் பண்ணின போது, காலையிலும் மாலையிலும் ஜெபம் பண்ணின போது, ஒவ்வொரு நாளும் தான் உண்டாக்கின அந்த முதல் குடும்பத்தை ஆண்டவர் பார்க்கும்படிக்கு அந்த இடத்துல வந்தார். ஒவ்வொரு நாளும் அவர்களை ஆண்டவர் விசாரித்தார். ஒவ்வொரு நாளும் விசாரித்தார். வேதத்தில் பாருங்க, ஒவ்வொரு மனிதர்களையும் விசாரித்ததை நம்ம பார்க்க முடியும். அவர் விசாரிக்கிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருப்பதை ஆண்டவர் விரும்பல. நம்ம துக்கப்பட்டு கொண்டே இருப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. நடந்து முடிந்ததை நினைத்து அழுது கொண்டே இருப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவர் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். ஏனென்றால் அவர் விசாரிக்கக்கூடியவர். அவர் நம்முடைய கவலைகளை மாற்றக்கூடியவராயிருக்கிறார். அதனால நீங்க அவரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் போது சொல்லுகிறார், நீங்க ஒண்ணுக்குமே கவலைப்பட வேண்டாம். நீங்க எல்லாவற்றை குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. சின்ன சின்ன காரியமானா கூட நம்முடைய இருதயத்தில் அநேக கவலைகள் சேர்ந்து கொள்ளும். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், உங்க காலில் செருப்பு அருந்து போனா கூட, உங்க வஸ்திரம் கிழிந்து போனா கூட, ஒரு சின்ன சின்ன இழப்புகள் வந்தால் கூட அதையும் நீங்கள் அந்தந்த நேரத்தில் நீங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது அவர் நம்முடைய உள்ளத்திலே சமாதானத்தினால் நிரப்பக்கூடியவராயிருக்கிறார். நம்முடைய உள்ளத்தை சமாதானத்தினால நிரப்பக்கூடியவர். ஒருவேளை வேதனையோடும் கண்ணீரோடும் கூட நீங்க இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? உங்களுக்கு முறையாக ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நேரத்தை குறித்து வைத்து, இது என் ஆண்டவருக்கு நான் கொடுக்கக்கூடிய நேரம் என்று நீங்கள் ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்கி வைத்து, அந்த நேரங்களிலே நீங்கள் உங்கள் வேதனைகளை, உங்கள் தேவைகளை, உங்கள் எதிர்பார்ப்புகளை ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்க தெரியப்படுத்தும் போது முதலாவது உங்க உள்ளத்தில் சமாதானம் வருகிறது. சமாதானம் வரும் வரைக்கும் நீங்க ஜெபித்து கொண்டிருங்க. சமாதானம் வரும் வரைக்கும் இடைவிடாமல் நீங்க ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. சமாதானம் உங்க உள்ளத்தில் வந்துவிட்டால் உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது என்ற ஒரு நிச்சயத்தை தேவன் உங்க உள்ளத்திலே கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். அதுதான் தேவனுடைய சமாதானம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யக்கூடியதாயிருக்கிறது. நீங்களாக இந்த உலகத்தில் வரல பிரியமானவர்களே. உங்களை ஒருவர் தீர்மானித்து தான் இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். உங்களுக்கென்று ஒரு குடும்பத்தை கொடுத்தது ஆண்டவர். உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தது ஆண்டவர்.
ஐயோ, இன்றைக்கு என் பிள்ளையை வளர்க்க முடியலையே, என் பிள்ளைகளுடைய தேவைகளை நான் எப்படி சந்திக்க போகிறேன், என்னிடத்தில் போதுமான வருமானம் இல்லையே, அவர்கள் எதிர்காலம் எல்லாம் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குது, நான் என்ன செய்யட்டும் என்று ஒரு வேளை வேதனையோடு கண்ணீரோடு நிற்கிறீங்களா? துக்கத்தோட வருத்தத்தோடு நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிற ஆண்டவர், நான் உன்னை விசாரிக்கிறவர். ஆண்டவர் என்னை விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பவர், என் தேவைகளை சந்திப்பவர் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள வரும்போது, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, உங்கள் வேதனைகளை எல்லாம் மாற்றக்கூடியவர். வேதாமத்தில் எத்தனை இடத்துல ஒருவரை அழைக்கிறார் பாருங்க. வனாந்தரத்தில் ஆகாரை அழைக்கிறார். ஆகாரே, ஆகாரே, உனக்கு இங்க என்ன? மோசே, மோசே, எலியாவே, எலியாவே, சாமுவேலே, சாமுவேலே. அப்படி அழைக்கிற ஆண்டவர் உங்களையும் அழைப்பார். ஆகவே நீங்கள் ஜெபம் பண்ண போகும்போது உங்க இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே அறிக்கை பண்ண வேண்டும். ஒன்றை கூட நீங்க மறைத்து வைக்கவே கூடாது. பிரியமானவர்களே, ஊழியத்துடைய ஆரம்ப காலம், நான் ஊழியத்திற்காக வந்த நாட்களில் என்னுடைய தகப்பனார் என்னை பார்த்து சொன்னார், நீ என்னுடைய விருப்பம் இல்லாமல் ஊழியத்துக்கு போற, நீ ஊழியத்துக்கு போய் காணிக்க வாங்கி சாப்பிடுவதனால எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் என்று சொல்லி என்னை கடிந்து கொண்டார்கள். அந்த நாட்களில் அவர்கள் அயல் நாட்டில் ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு உதவியாக அவர்கள் இருக்கிற இடத்திற்கு நான் வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஊழியத்திற்கான ஒரு அழைப்பு வந்தபோது நான் இயேசுவுக்கு பின்னால் போக புறப்பட்டேன். அப்போ என்னுடைய தகப்பனார் சொன்னார்கள், உனக்கு இனிமே என்னுடைய வருமானத்தில் எதுவுமே கிடையாது என்று கடிந்து கொண்டாங்க. அந்த நாட்களில் எனக்கு குடும்பமாகிவிட்டது. ஒரு குழந்தையோடு கூட நான் ஊழியத்திற்காக உள்ள வந்தேன். என்னிடத்தில் இருந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே ஒவ்வொன்றா 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 அப்படியே போயிடுச்சு. கடைசியாக பார்த்தா 3 சட்டை இருந்தது, பேண்ட் வந்து ஒன்று தான் இருக்கும். அந்த ஒரு பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா தொட பகுதியில் எலி கடித்து துவாரம் போட்டு விட்டது. அப்போ அதை தையல் போட்டு மறைச்சி வச்சுருப்பேன். இப்போ ஊழியத்துக்கு போகும்போது நான் இன் பண்ணிட்டுலாம் போக முடியாது, அதனால் சட்டை வெளியே எடுத்து போட்டு தான் நான் போவேன். அந்த ஒரு பேண்ட்டை கூட துவைச்சி காய வச்சுட்டு நான் காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருப்பேன். அது காஞ்ச பிறகு எடுத்து போட்டுட்டு நான் கிராமத்தை நோக்கி ஊழியத்துக்காக கடந்து போவது உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் ஒருவர் எனக்கு ஒரு அன்பளிப்பாக ஒரு பேண்ட் சட்டை கொடுத்தார். அதை தையல் கடைக்காரன்ட்ட கொடுத்து அதை தச்சு வாங்கினேன். அந்த பேண்ட்டை பார்த்துட்டா எனக்கு கொஞ்சம் தையல் பிடித்தமாக இல்லை. எப்போவும் புது ட்ரெஸ் போட்ட உடனே ஆண்டவர்கிட்ட தான் நான் போய் நிற்பேன். யாரும் பார்க்கறதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட போய் நின்று, இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லிட்டு, இந்த ட்ரெஸ்ஸில் நான் அழகாக இருக்கேனான்னு நான் அவர்கிட்ட கேட்பேன். ஆனால் அன்னைக்கு தையல்காரன் மேலே எனக்கு ரொம்ப கோபமாயிருச்சு. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஆனால் இருநிலைப்பாடோடு கூட ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னேன். என் உள்ளத்தில் ஆவியானவர் பேசினார், இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்கிற, நீ தையல்காரனை கடிந்து கொள்ளக்கூடாது, அவனை எந்த வார்த்தையும் சொல்லி வருத்தப்படுத்தக்கூடாது, நீ அவனை மன்னிக்கணும், நான் அவனை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொன்னார். ஏன்னால் அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கொடிய தரித்திரமானது போய்கொண்டிருந்தது. ஊழியத்துடைய ஆரம்ப காலம். ஒரு நாள் அப்படி ஊழியத்துக்கு போயிட்டு நான் திரும்பி வரும்போது இரவு நேரம் நல்ல பசியோடு வந்தேன். சாப்பிட்றதுக்கு என் மனைவிட்ட சாப்பாடு கேட்டபோது என் மனைவி சொன்னாங்க, நீங்கள் என்ன கொடுத்துட்டு போனீங்க சமைக்கிறதுக்கு? ஒன்றுமே கிடையாது, உங்கள் மகா கூட பசியோடு தான் தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்து கொண்டாங்க. எனக்கு நல்ல பசி. ஊழியத்துடைய ஆரம்ப காலத்தில் அநேக நாள் தண்ணி குடிக்காமல் உபாசிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. ஆனால் அன்றைக்கு பசி என்னால் தாங்க முடியலை. படுத்து பார்த்தேன், தூக்கம் வரலை.
தண்ணி நிறையா குடித்து பார்த்தேன், அப்பவும் தூக்கம் வரலை. அப்படியே வீட்டின் வெளியில் வந்து அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய அந்த வெளியில் பனிபடக்கூடிய இடத்துல முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு கூட அழ ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நீர் என்ன விசாரிக்கிறவர் என்று நான் அறிவேன். ஆண்டவரே, என்னுடைய பசியை நீர் அறியக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறேன். நான் இப்போ ரொம்ப பசியோடு இருக்கிறேன், நீர் எனக்கு இறங்கணும் என்று சொல்லி நான் அழ ஆரம்பித்தேன். என் மனைவி அந்த நாட்களில் ஒரு 2nd கிரேடு டெம்பரவரி டீச்சர். நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஊழியத்துக்காக வந்தேன். ஆனால் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு, தருத்தரும் என்ற சிலுவையை சுமந்து கொண்டு ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். அந்த இரவில் நான் அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று தேவ வல்லமை என்னை நிரப்பிற்று. ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இரவில் 2 மணியும் கடந்து போய் கொண்டிருந்த நேரம், நீ போய் உன் மனைவியை எழுப்பி கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். உடனே வேகமாக போய் என்னுடைய மனைவியை தட்டி எழுப்பினேன். அவங்க நல்ல தூக்கத்தில் இருந்தாங்க. என்னன்னு கேட்டாங்க. ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க போகிறார், வா நம்ம ஜெபம் பண்ணலாம் என்று அழைத்தேன். அவங்களும் ஆயத்தமாகி வந்தாங்க. 2 பேரும் அதே இடத்துல முழங்கால் போட்டு அழ ஆரம்பித்தோம். நாங்களாம் அந்த ஊழியத்தை விரும்பி வரலையே ஆண்டவரே, நீரல்லவா தரிசனம் கொடுத்து எங்களை அழைத்து கொண்டு வந்தீர் என்று எங்களுடைய வேதனைகளை கவலைகளை எல்லாம் அவரிடத்துல ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே அறிக்கை பண்ணினோம். அந்த நாட்கள் எங்களுக்கு இருந்த அத்தனை குறைவுகள், சமைக்கிறதுக்கு ஒரு நல்ல பாத்திரம் கூட கிடையாது, எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் அவ்வளோத்தையும் ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணினோம். அப்பொழுது மறுபடியும் ஆண்டுடைய வல்லமையினை நிறைவேற்றி ஆண்டவர் என் குடும்பத்திற்கு அப்பொழுது என் மூலமாக தீர்க்க தரிசனமாக சொன்னார். கண்மலையின் தேனினாலும் உச்சிதமான கோதுமையினாலும் நான் உன்னை திருப்தியாக்குவேன், அப்படி ஆண்டவர் என் மூலமாக என் குடும்பத்துக்கு தீர்க்க தரிசனமாக வார்த்தையை உரைத்தார். நான் அந்த வார்த்தையை விசுவாசித்தேன். நாங்கள் இருவருமா நன்றி சொல்லி அழுது ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய ஊழியத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் அத்தனை பெரிய ஒரு ஊழியத்தை தாங்கி செய்யும்படிக்கு என் குடும்பத்தை மாத்திரம் போஷிக்கலை, என பின்னால் எத்தனையோ குடும்பங்கள் இந்த ஊழியத்தில் இருக்கிறாங்க. அவ்வளோ பேரையும் போஷித்து எல்லாருக்கும் அவர் நல்லவராகவே இருந்து இன்று வரைக்கும் அதிசயமாய் ஆச்சரியமாய் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை மனிதர்கள் நம்ம கைவிடலாம், ஆனால் உங்களை என்னை உண்டாக்கின ஆண்டவர், தாயின் கருவிலே கண்டவர், உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தின ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. அவர் உங்களை விசாரிக்கிறவர். என்னை விசாரிக்க ஒருவர் இல்லையே. என் தேவை எவ்வளவு பெரிதா இருக்குது, நான் யாரிடத்துல போய் கடன் வாங்குவேன், என் குடும்பத்தை எப்படி நான் நடத்த போகிறேன் என்ற வருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரி, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இயேசு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாக ஒன்றுமில்லாதபடிக்கு நான் என்ன வேலைக்கு போவது, என்ன செய்வது, எத்தனை காலம் நான் எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்து தொழில் செய்தவன், இன்றைக்கு நான் யாரிடத்தில் வேலைக்கு போவது என்று அவமானம் மூடிக்கொண்ட நிலையில் வருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சகோதரனே, இயேசு உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தான் உங்க வீட்டுக்குள்ளே இறங்கி வருகிறார். அவர் உங்களை விசாரிக்கிற தகப்பன், விசாரிக்கிறவர். வயதான ஒரு தாய் இருப்பதனால இன்னைக்கு கணவனால கைவிடப்பட்டு நான் இன்னைக்கு தாயாரோடு இருக்கிறேன். என் தாயார் கடந்து போனால் நானும் என் பிள்ளைகளும் எங்கே போவோம்? எங்களை யார் பார்த்து கொள்ளுவார்கள்? எங்களுக்கு யார் இருக்கிறார்? எங்க வீட்டில் என்ன நடக்கும், பரியாசம் பண்ணலாம் என்றுதானே உறவினர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று கலங்கி கண்ணீரோடு நிற்கிற மகளே, இயேசுவனை விசாரிக்கக்கூடிய ஆண்டவர், உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உனக்காக சிலுவை வரைக்கும் கடந்து சென்ற ஆண்டவர், அவர் இன்று உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு, அவர் இன்று உன்னை சந்திக்கும்படிக்கு உன் வீட்டுக்குள் அவர் இறங்கி வருகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, கிருபை மிகுந்த தகப்பனே, நான் உங்களை விசாரிக்கிறவர் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே, நான் உங்களை விசாரிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே, எங்களுக்கு யாருமே இல்லையே என்று கைவிடப்பட்ட நிலையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்ணீரோடு நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது நீர் மனதுருக்கம் கொண்டு இறங்குவீராக தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுக்காக சிலுவை வரைக்கும் கடந்து சென்றவரே,
சிலுவை வரைக்கும் கடந்து சென்ற ஆண்டவரே, ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் சிந்தி கொடுத்தீரே. தரித்திரம் எத்தனை வேதனை உள்ளது, வியாதி எத்தனை வேதனை உள்ளது, சாபம் எத்தனை கொடுமையானது. ஆனா எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு தொங்கினீரே அப்பா. எங்களை நேசித்தபடியினாலே, எங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நீர் வேதனையில் தொங்கினீரே. சிலுவையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்ணீரோடு நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக சிலுவையை நோக்கி நான் பார்க்கிறேன். இந்த நேரத்தில் மனம் உடைந்து மனம் நொந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் பிரகாசிக்க பண்ணுங்க. அவருடைய பாவத்திற்காக நீர் சிலுவையிலே தொங்கினீரே. என் பாவம் இன்றைக்கு எனக்கு இந்த வேதனையை கொடுத்தது என்று உணர்ந்து இன்றைக்கு வருத்தத்தோடு துக்கத்தோடு இன்றைக்கு வழக்குகளில் சிக்கிக்கொண்டு நிற்கிற வாலிப தம்பி இயேசுவனை கட்டவிழ்க்கும்படியா உன் வீட்டுக்குள்ள இறங்கி வந்திருக்கிறார். நான் ஒரு தவறு செய்யலையே, தவறு செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வெளியே நிற்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் செய்யாத குற்றத்திற்காக நான் தண்டிக்கப்படுகிறேனே என்று அங்கலாய்த்து வேதனையோடு நிற்கிற சகோதரி இயேசுவை சந்திக்கும்படியாக உன் வீட்டுக்குள்ள இறங்கி வந்திருக்கிறார். அவர் என்ன விசாரிக்கிற ஆண்டவர். தகப்பனே, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இந்த குடும்பங்களை பிசாசின் கட்டுகளில் இருந்து இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். சகலவிதமான ஆறுதலின் தேவன் ஆறுதலை வீடுகளுக்குள்ளே கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். குடும்பங்களை கட்டி வேதனை படுத்துகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்பட்டு போவதாக வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மருத்துவமே இன்றைக்கு முடியாது என்று சொல்லிவிட்டதே, நாங்கள் இனி என்ன செய்ய முடியும்? ஒரு மாற்று கிட்னியை நாங்கள் எங்கள் சரீரத்தில் என் சரீரத்தில் பொருத்திக் கொள்ள அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லையே என்று 2 கிட்னியும் பழுதடைந்த நிலையில் கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற சகோதரனே, இயேசுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. இயேசு உன்னை சந்திக்கிறார். மகனே, மனிதனால் கூடாததுதான் தேவனால் கூடாதது அல்ல. அவர் புதிய உறுப்புகளை உருவாக்கக்கூடியவர். பாதிக்கப்பட்ட உள் உறுப்புகளுக்குள்ள இயேசுடைய வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, வியாதிகளை சிலுவையில் ஏற்றுக்கொண்டபடியினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக சுகத்தை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. இரக்கமுள்ள தகப்பன், சாபங்களை ஏற்றுக்கொண்டு பரிகரித்த ஆண்டவர், குடும்பங்கள் ஆசீர்வதிக்க உம்முடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. உம்முடைய தழும்பின் கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பார். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.